exercise 7.1 question number 31 பார்க்குறோம். Integral sin x divided by 1 plus cos x whole square into dx ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டினாமினேட்டரை வந்து tன்னு எடுத்து செக் பண்ணிக்கலாம். 1 plus cos x is equal to t. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin x into dx is equal to dtன்னு கிடைக்குமா? ஸோ sin x into dxக்கு வந்து நம்ம minus dt அப்படின்னு எழுதிக்கலாமா? இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா minus dt. ஸோ இப்போ இதுக்கு பதிலாக மைனஸ் டிடின்னும் டினாமினேட்டரில் டி ஸ்கொயர்னும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாற்றி எழுதுறோம் பாருங்கள். இன்டகரல் சைன் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக மைனஸ் டிடி டிவைடட் பை 1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்க்கு பதிலாக டி, அங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே டி ஸ்கொயர். ஸோ மைனஸ் வெளியே எடுத்துடுறோம். டி ஸ்கொயர் மேலே போச்சு நம்ம டி பவர் -2 ஆகிடும் இன்டூ டிடி. ஸோ இப்போ இன்டெகிரேட் பண்ணோம்னா மைனஸ் t power -2 plus 1 divided by -2 plus 1 plus c minus t power -1 divided by -1 plus c. இங்கே மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். t power -1 1 by t ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 1 by t ஓட வேல்யூ 1 plus cos x plus c. ஸோ நமக்கான ஆன்சர் 1 divided by 1 plus cos x plus c. Thank you.